ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டருடைய வைண்டிங் எப்படி செக் பண்ணுறது, அதெல்லாம் அதோட நேம் பிளேட் டீட்டெயிலாம் ஓவராலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதெல்லாம் ஒரு பிகினர் லெவலுக்கு ரொம்ப இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரியலில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் மிஷினரிஸ் இண்டக்ஷன் மிஷின் பேஸ்டு தான் நிறைய இருக்கும். அதனால் ஒரு மோட்டர் வைண்டிங் நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு சில மெத்தட் இருக்குது. அதில் இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது இல்லாமல் நம்ம இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் மிஷினரிஸ் எல்லாமே 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ரேர் கேஸ் தான் நம்மளுடைய சர்வோ மோட்டர், அது இல்லாமல் ஸ்டெப்பர் மோட்டர், அதாவது ஸ்பெஷல் பர்பஸ் மோட்டர் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இண்டக்ஷன் மோட்டரில் என்னன்னு சொல்லிட்டு ஓவராலாக பார்க்கலாம். அதோட நேம் பிளேட்டில் ஃபஸ்ட்டில் பார்க்கலாம். அது இல்லாமல் நம்மளோட வைண்டிங் எப்படி செக் பண்ணலாம், ஹெல்தினஸாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டருடைய நேம் பிளேட் இதில் காமிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எம்ரசனுடைய ஒரு 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர். இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆப்ரேட்டிங் வோல்டேஜில் இந்த மோட்டர் ஆப்ரேட் ஆகும். அது இல்லாமல் நம்ம இந்தியாவில் மேனுஃபேக்சர்ஸில் ஒரு சில மோட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 415 அப்படி ஆப்ரேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இது ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர். இதில் பார்த்தீங்கன்னா 200 வோல்ட் 230 வோல்ட் டெல்டா கனெக்ஷனில் ஆப்ரேட் ஆகும். அதே போல் ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா 380 415 வோல்ட்டில் கொடுத்தா கூட ஆப்ரேட் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆர்பிஎம் இருக்கும், எவ்வளோ கிலோவாட்டுன்னு சொல்லிட்டு அதோட பவர் ஃபேக்டர் எவ்வளோ ஆம்ஸ் எடுக்குன்னு சொல்லிட்டு இதிலே கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெல்டாவில் எப்படி இருக்குது கரண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக இருக்கும். அதே போல் ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா நமக்கு கனெக்ஷன் கொடுக்கும்போது நம்மளுடைய கரண்ட் ஸ்டார்டிங் கரண்ட் கம்மியாக இருக்கும். ஏன் ஸ்டாரில் நம்மளுடைய ஸ்டார்டிங் கரண்ட் கம்மியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேஸ் வோல்டேஜ் ஈக்குவல் டு 415/√3 போட்டிங்கன்னா ஒரு ஃபேஸில் போகக்கூடிய கரண்ட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் தான் இருக்கும். அதனால் என்ன ஆகுனா நமக்கு போகக்கூடிய வோல்டேஜ் கம்மியாச்சுன்னா கன்சப்ஷன் ஆஃப் கரண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 415 வோல்டேஜ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 2.5 ஆம்ஸ் தான் எடுத்துருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா டெல்டா கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 200 வோல்ட் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் 4 ஆம்ஸ் எடுக்குது பார்த்தீங்களா. இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா. அதே போல் டெல்டாவில் ஸ்டார்டிங்கில் கரண்ட் எப்பவுமே அதிகமாக இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் 5 HP மேலே போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய டெல்டா ஸ்டார்டர் யூஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்தா உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே தெரியும். ஸ்டாரில் இருக்கக்கூடிய கரண்ட் பார்த்தீங்கன்னா 2.5 ஆம்ஸ்ன்னு இருக்குது. அதே வோல்டேஜ் டெல்டாவில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 4 ஆம்ஸ் எடுத்துருக்கு பார்த்தீங்களா. இதான் கான்செப்ட். டெல்டாவில் எப்பவுமே கரண்ட் அதிகமாக இருக்கும். அந்த ஸ்டார்டிங் கரண்ட்டை லிமிட் பண்ணுறது என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டார்டிங்கில் போகக்கூடிய வோல்டேஜ் 1/√3 டிவைட் பண்ணுறாங்க. லைன் வோல்டேஜ் /√3 போட்டிங்கன்னா சம் வோல்டேஜ் வரலாம். அந்த வோல்டேஜ் நம்ம போகும்போது ஸ்டாரில் நமக்கு கரண்ட்டும் கம்மியாக போகும். அது இல்லாமல் அதோடைய டார்க்கு, அது இல்லாமல் ஸ்பீடு ஸ்டாரில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டார்லேருந்து டெல்டாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும்போது நார்மல் ஸ்பீடுக்கு போகும். அது இல்லாமல் ஸ்டார்டிங் டார்க் டெல்டாவில் எப்பவுமே அதிகமாக இருக்கும். டெல்டாவில் கனெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த லிங்க்லாம் நான் இங்கே ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். டெல்டானா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மொத்த லீடுமே இந்த லீடு இந்த 6 லீடு இருக்கும். ஆக்சுவலாக நம்மளோட 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரில் பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் வைண்டிங் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேஸுக்குமே ஒரு ஸ்டார்டிங் ஒரு எண்டிங் லீடு இருக்கும். இதில் கொடுத்துருக்க மாதிரி தான் ஸ்டார்டிங் எண்டிங் சொல்லிட்டு மொத்தமாக 6 லீடு. ஓகேங்களா. இதில் நம்மளுடைய டெல்டா கனெக்ஷன்லாம் எப்படி பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டுக்கு இந்த போல் லிங்க்கு போட்டு இருந்துச்சுன்னா டெல்டா கனெக்ஷன். அதே போல் நம்மளுடைய லிங்க் இப்படி இந்த பக்கம் கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்டார் கனெக்ஷன். ஓகேங்களா. ஒரு சில மோட்டர் இந்த மோட்டர் ஸ்டார் கனெக்டட் மோட்டர். ஓகேங்களா. இது அதோட டார்க் கம்மியாக தான் தேவைப்படும். அதனால் இது சின்ன சின்ன அப்ளிகேஷன் ஸ்டார்லேயே ரன் பண்ணலாம். அதிகமான டார்க்கு, அது இல்லாமல் ரொம்ப ஸ்பீடு தேவைப்படுற இடத்துல டெல்டாவுக்கு கனெக்ஷன் மாற்றி கொடுத்து தான் ரன் பண்ணணும். ஓகே. இது ஒரு சின்ன மோட்டர். இதில் எப்படி நம்ம வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ்லாம் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். அது இல்லாமல் நான் நேம் பிளேட்டில் ஒரு சில விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னலாம் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரில் இங்கே பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் கிளாஸ்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா F கிளாஸ்னு போட்டிருக்காங்க. இதுபோல் வைண்டிங் இன்சுலேஷன் கிளாஸ் என்னென்னா எவ்வளோ டெம்பரேச்சர் அந்த வைண்டிங் விஸ்டாண்ட் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ். ஓகேங்களா. இதுபோல் A, B அப்புறம் Cன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்சுலேஷன் கிளாஸ் இருக்குது, வைண்டிங் கிளாஸு. அதில் பார்த்தீங்கன்னா Fனா 155 டிகிரி வரலாம் அந்த வைண்டிங் விஸ்டாண்ட் பண்ணும், எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் ரன் ஆகும். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா TN போட்டிருக்காங்க, அம்பியன் டெம்பரேச்சர். நம்மளுடைய ரூம் டெம்பரேச்சர் 40 டிகிரி வரலாம் இது விஸ்டாண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் S1 பார்த்தீங்கன்னா டியூட்டி ஆஃப் மோட்டர். ஒரு மோட்டர் கண்டினியூஸ் டியூட்டியில் ரன் ஆகணுமா அல்லது
இன்டர்மீடியட் டியூட்டியில் ரன் ஆகணுமான்னு சொல்லிட்டு நம்மளுடைய நேம் பிளேட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. டியூட்டின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டர் வந்து 24/7 வந்து ரன் பண்ணுறீங்க தெரியுங்களா, அதுதான் வந்து டியூட்டின்னு சொல்லலாம். ஒரு சில மோட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம வந்து கிளாஸ் ஆஃப் வைண்டிங்ஸ் அதெல்லாம் இன்சுலேஷன்லாம் வந்து கம்மியாக பண்ணாலே போதும். ஏன்னா நம்மளுடைய ஆப்ரேட்டிங் கண்டிஷன் வந்து ரொம்ப கம்மி, அதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். இன்கேஸ் நீங்கள் ஒரு மோட்டரை வந்து நீங்கள் கண்டினியூஸாக வந்து ரன் பண்ணுறீங்க, 24/7 ரன் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து என்னென்னா வந்து இது போல் S1ன்னு போட்டிருப்பாங்க. இது வந்து கண்டினியூஸ் டியூட்டி மோட்டார். இதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக ரன் பண்ணாலும் எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. அது வந்து மேனுஃபேக்சரே வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து அதோடைய சிம்பிள் S1ன்றது. அதுபோல் வந்து S2 சம்திங் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பவர் சிஸ்டம் மிஷின்ஸில் வந்து படிச்சிருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கு நேம் பிளேட் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம போய் பார்க்க போகிறது வந்து வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி செக் பண்ணலாம். ஒரு 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரில் வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நான் பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது இல்லாமல் வந்து நம்மளுடைய மல்டிமீட்டர் வச்சு நான் உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்மளுடைய 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் நான் சொன்ன மாதிரி வந்து 3 ஃபேஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஒரு எண்டிங் லீடிங் இருக்கும். அதெல்லாம் வந்து அதை நம்ம எப்படி செக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு அளவுக்கு வந்து நான் இந்த மல்டிமீட்டர் நம்ம கிட்ட இருக்குது. அதில் வந்து நம்ம ஓம்ஸில் போட்டுட்டு கிளியராக வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் மல்டிமீட்டர் வந்து ஓம்ஸில் போட்டுட்டு நம்ம வந்து ஈஸியாக செக் பண்ணலாம். அது இல்லாமல் வந்து ஒரு 10 HP 5 HP அல்லது வந்து 15 HP உள்ள மோட்டர்கள் மட்டும்தான் வந்து இது போல் வந்து மல்டிமீட்டர் செக் பண்ணணும். அதுக்கு மேலே போகும்போது பார்த்திங்கன்னா வந்து மெகர் அடித்து இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. அதனால் வந்து ஒரு மினிமம் சின்ன சின்ன மோட்டருக்குலாம் வந்து நீங்கள் மல்டிமீட்டர்லேயே வந்து 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் வந்து ஹெல்த்தினஸாக இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். ஏன் ஒவ்வொரு வைண்டிங்குமே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஒரு வைண்டிங்னாவே வந்து ஸ்டார்டிங் எண்டிங்கில் வந்து ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்பயுமே இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து செக் பண்ணி தான் நம்ம வைண்டிங் வந்து ஹெல்த்தினஸாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். அது இல்லாமல் ஒரு கண்டிஷன் என்ன பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரில் இருக்கக்கூடிய 3 வைண்டிங்கோட ரெசிஸ்டன்ஸுமே வந்து எப்பயுமே வந்து ஈவனாக இருக்கும். அன்ஈவனாக இருந்துச்சுன்னா அன்ஈவன் கரண்ட் போயிட்டு நம்மளுடைய MPCB ட்ரிப் ஆகலாம். அதெல்லாம் நிறைய ஃபெயிலியர் ஏற்படுறது வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் வந்து எப்பயுமே 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரில் வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஈவனாக இருக்கணும். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு ஸ்டார்டிங் எண்டிங் லீனில் வந்து நம்மளுடைய மல்டிமீட்டரை வந்து ப்ரோப் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டருடைய வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து செக் பண்ண போகிறோம். வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணுறதுக்கு முதல் கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெல்டா ஸ்டாரில் வந்து நான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இது போல் வந்து லிங்க் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த லிங்க்கெலாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எப்பயுமே ஒரு மோட்டரோட வைண்டிங் செக் பண்ணால் கண்டிப்பாக வந்து அந்த த்ரெட்மெல் பிளாக்ல இருக்கக்கூடிய அந்த லிங்க்கெலாம் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இது போல் தான் வந்து நீங்கள் வந்து வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து செக் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அக்யூரேட்டான ரீடிங் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டருடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி செக் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த லீடுக்கு வந்து நம்ம போட்டிருக்கோம். இதோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் லீடில் போட்டிருக்கோம். அதோடய ஓம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டும் எவ்வளோ ஓம்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 7.2 இருக்குது ஓம்ஸு. அதே போல் அடுத்த இதுலேயும் நம்ம போட்டு பார்க்கலாம். நம்மளுடைய வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து 3 ஃபேஸ்லேயுமே வந்து ஈவனாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு ஃபேஸில் போட்டிருக்கேன், தெரியுதுங்களா. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அதுக்கு ஆப்போசிட்டில் RYB 3 ஃபேஸுக்குமே வந்து நம்ம இது போல் வந்து செக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 3 ஃபேஸுக்குமே வந்து நியர்பை சேம் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா, அப்போ தான் வந்து நம்மளுடைய 3 ஃபேஸ் மோட்டருக்கு போகக்கூடிய கரண்ட் வந்து ஈவனாக இருக்கும். இன்கேஸ் வந்து ஒரு வைண்டிங்கில் வந்து கரண்ட் அதிகமாக இருக்குன்னா வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா கரண்ட் வந்து கம்மியாக போகும். அதனால் என்ன ஆகும், நமக்கு வந்து அன்ஈவன் கரண்ட் அன்பேலன்ஸ் கரண்ட் போகும். அது வந்து மோஸ்ட்லி வந்து ஏதாச்சும் ஷார்ட் சர்க்யூட் இன்டர்னல் ஃபால்ட் ஏற்பட்டால் மட்டும் தான் போகும். இப்படி வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு வைண்டிங் வந்து செக் பண்ணலாம். அதே போல் வந்து நீங்கள் கிராஷ் செக் கூட வந்து பண்ணலாம். ஓகேங்களா, கிராஷ் செக்னால் வந்து நீங்கள் ஒவ்வொரு வைண்டிங்கும் போட்டுட்டு ஏதாச்சும் இன்டர்னலாக ஷார்ட் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு வந்து இது போல் வந்து ப்ரோப் வச்சு பிடிக்க முடியல, பட்டு இது போல் வந்து இண்டிபெண்ட்டாக வந்து நீங்கள் ஒவ்வொரு ஃபேஸுக்கும் அக்ராஸாக வந்து ஒரு ஸ்டார்டிங் எண்டிங்லேருந்து தனித்தனியாக போட்டு கூட நம்ம வந்து மீட்டர் வந்து ஓப்பன் லூப்பில் இருக்கான்னு செக் பண்ணலாம். ஏதாச்சும் இன்டர்னல் ஃபால்ட் இருந்தால் என்ன ஆகுனா நமக்கு வந்து இங்கே ஓப்பன் லூப்புன்னு காட்டும். ஓப்பன் லூப்புன்னு காட்டுது பார்த்தீங்களா, இது வந்து எல்லாம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் ஏதாச்சும் நம்ம இந்த 2 வைண்டிங் அக்ராஸாக போடும்போது என்ன ஆகுனா இது வந்து நல்லா இருக்கிற வைண்டிங்கு, தப்பாக நினச்சிக்காதீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ஃபேஸுக்கு நான் போட்டுட்ருக்கேன். இப்படியும் வந்து நீங்கள் கிராஷ் செக் பண்ணலாம். ஏதாச்சும் வந்து இன்டர்னல் ஷார்ட் சர்க்யூட் ஏற்படுத்த கூட வந்து 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரில் வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ஸ்லாட்டில். அதனால் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஃபேஸுக்கும் போட்டுட்டு இங்கே இருக்கக்கூடிய 3 டெர்மினலுக்கும் வந்து செக் பண்ணணும். அது ஒரு ரெண்டாவது கண்டிஷனு. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து எர்த்திங். சப்போஸ் இன்கேஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் வந்து சம்டைம் பாடி ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோன்னா எர்த்துக்கும் டெர்மினலுக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா வந்து ஓம்ஸ் காட்டுச்சுன்னா வந்து நம்மளுடைய
இண்டக்ஷன் மோட்டர் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இது போல் வந்து ஓப்பன் லூப்னு காட்டுச்சுன்னா வந்து வைண்டிங் வந்து நல்லாயிருக்கு, எந்த ஒரு பாடி ஆகலை, அதெல்லாம் வந்து ஸ்லாட்டில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இங்கே என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ஃபேஸுக்கு அக்ராஸாக வந்து நீங்கள் இது போல் வந்து பாடிக்கு வச்சு செக் பண்ணணும். உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியல, இது போல் வந்து பாடிக்கு வச்சு செக் பண்ணணும். அதே போல் இந்த ஸ்டார்டிங் எண்டு லீட்லேயும் வச்சு செக் பண்ணுங்க. செக் பண்ணிங்கன்னா வந்து ஏதாச்சும் ஓம்ஸில் காட்டுச்சுன்னா வந்து நம்மளுடைய வைண்டிங் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இது போல் ஓப்பன் லூப்னு காட்டுச்சுன்னா வந்து நம்மளுடைய மோட்டரோட வைண்டிங் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்படி தான் வந்து நம்மளுடைய 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரோடைய வைண்டிங் வந்து செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டெர்மினலை ரிமூவ் பண்ணிடணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ஃபேஸுக்கும் இருக்கக்கூடிய ஸ்டார்டிங் எண்டிங் லீடில் இருக்கக்கூடிய ஓம்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். மூணாவது கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒவ்வொரு ஃபேஸில் இருக்கக்கூடிய இந்த 3 டெர்மினலுக்கு அக்ராஸாக போட்டுட்டு 6 ஃபேஸ்லேருந்து ஒய்பி அப்புறம் வந்து 6 எல்லாத்தையும் செக் பண்ணணும். அது ஏதாச்சும் இன்டர்னல் ஷார்ட் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு ஃபேஸுக்கு அக்ராஸாக போட்டு நம்மளுடைய எர்த்துக்கும் இந்த மோட்டருடைய மெட்டாலிக் பார்ட்டில் ஏதாச்சும் ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணணும். இதெல்லாம் தான் வந்து ஒரு பேசிக் 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரில் ஒரு செக் பாயிண்ட்ஸு. அது இல்லாமல் நம்மளுடைய பேசிக் என்னென்ன இருக்குன்னு சொல்லியாச்சு. எப்பயுமே வந்து 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரில் வந்து கரண்ட்டுன்றது வந்து எப்பயுமே RYB 3 ஃபேஸ்லேயுமே வந்து ஈவனாக இருக்கணும். அன்பேலன்ஸாக இருந்தால் வந்து நம்மளுடைய வைண்டிங் வீக்கோ அல்லது வந்து இன்டர்னலாக ஷார்ட்டோ ஏதோ இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதோட ரெசிஸ்டன்ஸும் வந்து ஈவனாக இருக்கணும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்காக வந்து 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் வந்து செக் பண்ணுறதுக்கான ஒரு சில மெத்தட்ஸு. அதுபோல் வந்து டெர்மினல் லிங்க்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.